வணக்கம். சுனாமி 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பால் ஊற்றியும் பூக்கள் துவையும் ஆழி பேரலையில் உயிர்நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் காந்தி சிலை பின்புறம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் ஆகியோர் கடலில் பால் ஊற்றியும் மலர் வளையம் வைத்தும் சுனாமியின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடல் அலையில் நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் மீனவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் எம்பிசிகளுக்கான 20% இடஒதுக்கீட்டில் 2% உள் ஒதுக்கீடாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனை மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் மீனவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 10% அதிகரித்து வழங்க வேண்டுமென புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் அனுசரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கடல் அலையில் நின்று மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சுனாமி நினைவு தினத்தன்று மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகள் சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சைக்கிளில் சென்று பார்வையிட்டார். மேலும் பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் நல்லாட்சி வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு பல்வேறு மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. குறைதீர்ப்பு முகாமில் மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளை பொதுமக்கள் சீரமைத்து தரும்படி கோரிக்கை மனுக்கள் மூலமும் மாவட்ட ஆட்சியரிடமும் நேரில் சென்றும் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மழையால் பாதிக்கப்பட்ட தோமஸ் அருள்வீதி முதல் நேரு நகர் வரையிலான சேதமடைந்த சாலைகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று காலை சைக்கிள் மூலம் சென்று பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகளை தரமாகவும் விரைந்து முடித்து தர பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். சுனாமி நினைவு தினத்தையொட்டி காரைக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் காரைக்காலில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காரைக்கால் கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பூவம் வண்டலூர் பகுதியில் நினைவு தூண் அமைக்க வலியுறுத்தி அமைச்சர் திருமுருகனிடம் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் வலியுறுத்தினர். அரசிடம் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் திருமுருகன் மீனவர்களிடம் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சுனாமி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். காலாப்பட்டு பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் 4 லேப்டாப் திருடி பிரபல லேப்டாப் திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தங்கியுள்ள 4 மாணவர்களின் விலை உயர்ந்த 4 லேப்டாப்கள் கடந்த 17ஆம் தேதி திருடு போனது. இதுகுறித்து பல்கலைக்கழக காவலர் மகேஸ்வரன் கொடுத்த புகாரின் பேரில் காலாப்பட்டு இன்ஸ்பெக்டர் தனசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள CCTV பதிவுகளை ஆய்வு செய்தனர். லேப்டாப்களை திருடியது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்செல்வன் என தெரிய வந்தது. இதையடுத்து கிழக்கு SP இஷா சிங் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னையில் பதுங்கியிருந்த தமிழ்செல்வனை கைது செய்து அவரிடமிருந்து 4 லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
கைது செய்யப்பட்ட தமிழ்செல்வன் மாணவர் விடுதிகளில் லேப்டாப்களை மட்டும் குறிவைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டவர் என்பதும் இவர் மீது பல்வேறு மாநிலங்களில் லேப்டாப் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுக்குப்பம் கிராமத்தில் கடற்கரை அருகே இருந்த 10க்கும் மேற்பட்ட பனை மரங்களை தீயிட்டு கொளுத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பூரணங்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் அழகிய கடற்கரையை பெற்றுள்ள மீனவ கிராமத்தில் நமது தமிழரின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த பனை மரங்கள் நிறைந்த பகுதியாகும். அண்மையில் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக புதுச்சேரி கவர்னர்களை வைத்து பல்லாயிரக்கணக்கான பனை விதைகள் பூரணங்குப்பம் தனியார் அறக்கட்டளையினர் நட்டுள்ளனர். மேலும் தற்போது புதுக்குப்பம் கடற்கரை ஓரங்கள் பனை மரங்களாக வளர்ந்து புயல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற இயற்கையை பாதுகாத்து வருகிறது. அண்மையில் வந்த பெஞ்சல் புயலினால் பனை மரங்கள் அதிகம் இருந்ததினால் புதுக்குப்பம் கிராமம் பெரிய அளவில் பாதிப்படையவில்லை. பனை மரங்கள் புயலின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. நிலத்தடி நீரை சேமித்து குடிநீருக்கு ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் பனை, நொங்கு, பனங்கிழங்கு, பனைமரம் போன்றவையும் மக்களுக்கு மிகப்பெரிய உணவாக அமைந்துள்ளது. இவ்வளவு பெருமை வாய்ந்த பனைமரத்தை யாரோ சில சமூக விரோதிகள் தீயிட்டு கொளுத்தி உள்ளார்கள். இதற்கு அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதகடிப்பட்டு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று ரூபாய் 13.69 லட்சம் ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13.60 லட்சம் செலவில் மாதகடிப்பட்டு மாடுகாரி சாலையில் முதல் குறுக்கு தெரு, எத்திராஜ் நகர், வேலாயுதம் நகர் மற்றும் செல்வ விநாயகர் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடந்தது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிராம மக்களின் நீண்ட கால கோரிக்கை ஏற்று சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த தொகுதி எம்எல்ஏ அங்காளன் அவர்களுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். முன்னாள் பாஜக எம்எல்ஏ மனைவியை தாக்கியதை கண்டித்து பாஜகவினர் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலியார்பேட்டை ஜோதி நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் முன்னாள் பாஜக எம்எல்ஏ. இவரது மனைவி மல்லிகா. இவருக்கும் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் இடையே நேற்று தகராறு ஏற்பட்டது. இதில் மல்லிகா தாக்கப்பட்டார். தாக்கியவர்களை கண்டித்து பாஜக எம்எல்ஏ அசோக் பாபு தலைமையில் கட்சியினர் மற்றும் மல்லிகாவின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் முதலியார்பேட்டில் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு நேற்றிரவு 9:45 மணியளவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாக்கியவர்களை கைது செய்ய கோரி கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த எஸ்பி பக்தவச்சலம் மறியல் செய்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதை ஏற்று இரவு 11:30 மணியளவில் மறியலை கைவிட்டனர். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேங்காய்திட்டு பகுதியில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். புதுச்சேரி அரசு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கூட்டுறவு பால் ஒன்றிய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறப்பு விழா செய்து பால் உற்பத்தியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பேசினார். இதில் பசுமாடு வளர்க்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கு மானிய விலையில் தீவனம் வழங்கப்படுகிறது என்றும் புதுவை மாநிலத்தில் பால் உற்பத்தியை மேம்படுத்திடும் வகையில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் கறவை மாடுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்க பதிவாளர் யஷ்வந்தையா, பால்வள அபிவிருத்தி அதிகாரி குமரன், மேலாண் இயக்குநர் ஜோதிராஜு, சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 20வது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி காலாப்பட்டு மற்றும் கோட்டக்குப்பம் பகுதிகளில் உள்ள
மீனவ கிராமங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவியும் கடலில் பால் ஊற்றி மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியா சுமத்ரா தீவுக்கு அருகே கடலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமியாக உருவெடுத்தது. இந்த சுனாமி இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை தாக்கியது. இதில் பல்வேறு கடற்கரை கிராமங்களை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் காணாமல் போயினர். இந்நிலையில் இன்று 20ஆம் ஆண்டு சுனாமியில் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காலாப்பட்டு மீனவர்கள் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஊர் பொதுமக்கள், பஞ்சாயத்தார்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் மலர் தூவி கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையம் மற்றும் கோட்டக்குப்பம், தந்திரியான் குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தையொட்டி இன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கு மாதிரி செல்போன்களால் விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடில் அமைத்த அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையவழி குற்ற தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் பாராட்டு தெரிவித்தார். புதுவை அரியங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சுந்தரராசு. அரசு பள்ளி ஆசிரியரான இவர் ஆண்டுதோறும் பலவிதமான பொருட்களை கொண்டு தனது வீட்டில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பது வழக்கம். ஆசிரியர் சுந்தரராசு ஏற்கனவே கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசிஸ்ட் உலக சாதனை விருது பெற்றவர். காய்கறி, பிளாஸ்டிக் பாட்டில்கள், தேங்காய், 25 வகையான சிறுதானியம், 700 புத்தகங்கள், 1000 துணிப்பைகள், நொறுக்கு தீனிகள், டிஸ்போசல் சிரஞ்சி ஊசி, கணினி மற்றும் பழுதான மின்னணு பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டுகளில் கிறிஸ்துமஸ் குடில் வடிவமைத்துள்ளார். மேலும் தற்போது 12வது ஆண்டாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து 500 மாதிரி செல்போன்களால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் உள்ள செல்போன்களால் பல்வேறு குற்ற செயல் நாள்தோறும் நிகழ்கிறது. இதை மையமாக வைத்து குடில்களில் சமூக ஊடகங்களான முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைத்தளம், யூடியூப் மற்றும் இமெயில் போன்ற வலைத்தள முகப்பு பக்கங்களை கொண்ட மாதிரி செல்போன்களை கொண்டு குடில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிற செல்போன்களை கொண்டு கூரை வடிவத்தில் குடில் தொழுவமாகவும் செல்போன் இணைய வழியாக ஏமாற்றம் செய்யப்பட்டு இருந்தால் புதுச்சேரி சைபர் கிரைம் இலவச எண் 1930 மற்றும் மின்னஞ்சல் முகவரி போன்ற விளம்பரங்களை தெரிவிக்கும் வகையில் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாற்போல் கையில் செல்போன் பயன்படுத்தி தன் இணையதளத்தில் உலா வருவது போல் தத்ரூபமாக செய்துள்ளார். இந்தியாவில் அனைத்தும் செல்போன் டிஜிட்டல் மையமாக திகழும் இச்சூழலில் செல்போன் இணை வழியாக பயன்படுத்தும் போது கவனக்குறைவு, அறியாமை, ஆசை, இலவசம், சலுகை, விளையாட்டுத்தனம், பாலியல் சஞ்சலம் மற்றும் தொழில் போட்டி என பல்வேறு காரணங்களால் ஏமாற்றம், மோசடி நிகழ்வுகள் மற்றும் குற்ற செயல்கள் ஏற்படுகின்றன. எனவே செல்போன் இணையவழி தளங்களை கவனமுடன் பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு தெரிவித்து வருகிறார். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ஆசிரியர் சுந்தரராசுவை பாராட்டி வருகின்றனர். இதனை அறிந்த காவல்துறையின் இணையவழி குற்ற தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் இதனை நேரில் பார்வையிட்டு ஆசிரியர் சுந்தரராசுவை வெகுவாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட், அமைதி நகர் 5வது குறுக்கு வீதிக்கு தார் சாலை மற்றும் எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட், அமைதி நகர் 5வது குறுக்கு வீதிக்கு தார் சாலை மற்றும் எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,18,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி புதுச்சேரி நோனாங்குப்பம் படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது.
புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் கீழ் நோனாங்குப்பம் படகு குழாம் இயங்கி வருகிறது. இங்கு 20 பேர் கொண்ட 4 மோட்டார் போட், 40 இருக்கைகள் கொண்ட 3 பெரிய படகு, 80 இருக்கைகள் கொண்ட 2 அடுக்கு ஒரு பெரிய படகு என பல வகையான படகுகள் உள்ளன. இந்த படகு குழாமிலிருந்து படகு சவாரி செய்து பாரடைஸ் கடற்கரைக்கு சென்று அங்குள்ள இசை நீரூற்று, குதிரை சவாரி, கடற்கரை வண்டி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை பார்த்து மகிழ்ந்து மீண்டும் படகு குழாமிற்கு வந்தடைந்தனர். இதனால் இந்த படகு குழாம் சுற்றுலா பயணிகளை வேகமாக கவர்ந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று கிறிஸ்துமஸ் மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நோனாங்குப்பம் படகு குழாமிற்கு வந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். வருகிற ஆங்கில புத்தாண்டு தினத்திற்கு வெளிமாநிலம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து குவிந்து விடுவார்கள். எனவே படகு குழாமில் தற்பொழுது பழுதடைந்துள்ள படகுகளை உடனடியாக சரி செய்து மீண்டும் இயக்க வேண்டுமென அரசுக்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மறைந்த இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பாஜக வில்லியனூர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவி அனிதா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியது. தொடர்ந்து அவரது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், செயலாளர் சுந்தர் மற்றும் ஓபிசி அணி நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜக மகளிர் அணி சூரியகலா, ஜெயஸ்ரீ, ரூபஸ்ரீ உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேங்காய் திட்டு பகுதியில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் பால் நிலைய வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட 29,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்கிடவும், தேங்காய் திட்டு வடக்குப்பேட் உள்ளிருப்பு சாலைகளை மேம்படுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 24,75,000 ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைத்திடவும் சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கும் விதமாக இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் சுந்தரராஜ், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் கோபிநாதன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவக்கிரக சன்னதி ஆலயத்தில் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவக்கிரக சன்னதி ஆலயத்தின் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. இதில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சுமார் 500 பேருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் ஆலயத்தின் அறங்காவலர் குழுவினர் மற்றும் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சாத்தனூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் புதுவைக்கு குடிநீர் தேவைக்கு 11.70 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவைக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்துக்காக சுமார் 600 MLT தண்ணீர் தேவைப்படுகிறது. சாத்தனூர் அணையிலிருந்து திடீரென தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் புதுவை பகுதி கிராமங்கள் வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்படுகின்றன. அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலாலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. எனவே சாத்தனூரில் இருந்து பருவமழைக்கு முன்பு தண்ணீரை திறந்துவிட வேண்டும்.
தமிழக நீர்வளத்துறை மற்றும் புதுவை பொதுப்பணித்துறைக்கும் இடையே உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி ஆண்டுதோறும் 7 மாதம் தலா 2000 கன அடி நீரும் 2 மாதம் 1500 கன அடி நீரும் என மொத்தம் 44.70 டிஎம்சி திறந்துவிட வேண்டும். புதுவை தமிழக பகுதிக்கு சேர்த்து 10.3 என்ற விகிதத்தில் 6053 ஏக்கருக்கு விவசாயம், குடிநீர் தேவைக்கு 7.80 டிஎம்சி, ஆவியாதல், நீர் இழப்பு சேர்த்து 11.70 டிஎம்சி தண்ணீர் விடுவிக்க வேண்டும். புதுவையில் நிலவும் குடிநீர் பிரச்சினை உடனடியாக தீர்ப்பதற்கு சாத்தனூர் அணையிலிருந்து குழாய் மூலம் 1.50 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். அத்துடன் மரக்காணம் கழுவேலி ஏரியிலிருந்து ஆண்டுதோறும் வீணாக கடலுக்கு செல்லும் நீரை புதுவை அரசின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டுமென தமிழக அரசிடம் வலியுறுத்தப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.